இந்த நாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ ஆகாசபோத்தி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். நான் உங்கள் பிரசன்ன ஜோதிடர் காயத்ரி உபாசகர் சந்தனராஜ். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நரசிம்மர் ஜெயந்தி அப்படின்னா என்ன, இந்த நாளில் நம்ம எப்படி அவரை வழிபடணும், எப்படி வழிபட்டால் நமக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்கும், சரிங்களா? நரசிம்மர் ஜெயந்தினா நரசிம்மர் அவதரித்த நாள், அவர் பிறந்த தினம்தான் நரசிம்ம ஜெயந்தின்னு நம்ம கொண்டாடுறோம். இது எப்போ அப்படின்னா, அவர் அவதரித்த நாள் வைகாசி மாதம் வளர்பிற சதுர்த்தசி திதியில் தான் என்ன செஞ்சுருக்காரு, அவதாரம் எடுத்தார். என்ன, இரண்யகசிப்பை கொல்றதுக்காக பிரகலாதன் அந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பிரகலாதன் என்னுடைய இறைவன் நினைச்சார், என்னோட விஷ்ணு தூண்லையும் இருப்பார் துருமுலையும் இருப்பார்னு அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் சொல்லவும், உடனே இரண்யகசிப்பு இந்த தூணில் இருப்பாரா இந்த துரும்பில் இருப்பாரா, இப்போ நான் இதை அடிப்பேன், இதில் அவர் வரணும் நீ சொன்ன மாதிரின்னு கேட்கும்போது தூணை ஓங்கி அடிக்கும் போது நரசிம்மர் என்ன செஞ்சிட்டாரு, வாரார். மகாவிஷ்ணு எப்படி வராருன்னா, அவனை அழிக்கிறதுக்கு மனித உடலும் சிங்க முகமாக அவதாரம் எடுத்து வாரார். அந்த தூணை பிளந்துக்கிட்டு சம்ஹாரம் செய்கிறார் இரண்யகசிப்பு. அது சாயந்தர வேலை, அது 4 to 6 இந்த பிரதோஷ வேலை, நித்திய பிரதோஷ வேலையில் தான் அது நடக்குது, சரிங்களா? இப்படி நரசிம்மர் அவதாரம் எடுத்த அந்த நாளை தான் நம்ம நரசிம்மர் ஜெயந்தின்னு நம்ம என்ன செய்கிறோம், கொண்டாடுறோம். இந்த நாளில் நம்ம நரசிம்மரை வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை குறையும், சரிங்களா? 2வது, ஏவல் பில்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த நரசிம்மரால் ஒரு விடிவு காலம் பிறக்கும், சரிங்களா? இதனால் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். நான் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பதிவில் நரசிம்மருடைய ஸ்தோத்திரம் ஒன்று, கடன் நிறைய இருக்குது எனக்கு அப்படிங்கிறவங்க இந்த கடனை குறைக்கிறதுக்கான வழி உங்களுக்கு என்ன செய்யும், அதுக்கு தேவையான பண வரவு இந்த ஸ்தோத்திரம் படிக்க இல்லை உங்கள் வீட்டில் கேட்க அந்த கடன் அடைபடக்கூடிய வழிவகைகள் உங்களுக்கு என்ன செய்யும், நரசிம்மர் அருளால் கிடைக்கும். இந்த சோஸ்திரத்தை நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இது 9 பாகமாக இருக்கும். நான் 4 வரியாக 2 வரியாக 9 பாயிண்ட் வரும், சரிங்களா? அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அந்த சோஸ்திரத்தையும் நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு இதை திருப்பி கேட்டு நீங்களும் என்ன செய்யுங்க, எழுதி வச்சு மனப்பாடமாக நீங்களும் இதை சொல்லிக்கிட்டே வாங்க. இதை எவ்வளவு தூரம் சொல்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, அதை அடைக்கிறதுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் அருளால் உங்களுக்கு ஒரு வழிவகை பிறக்கும். அது மட்டும் கிடையாது, எதிரி தொல்லைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் ஏவல் பில்லி சூனியத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி செய்யப்படும். இது 100% உறுதி. இப்போ நம்ம அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். தேவதா காரிய சித்தியர்த்தம் ச பாஸ்தம்பச முக்பபம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருண முக்தையே லக்ஷ்மியாலிங்கித வாமாங்கம் பக்தானாம் வரதாயகம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே ஆந்திரமாலாதரம் சங்க சக்ராயுப்ஜாயுத தரினம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே ஸ்மாரணத் சர்வ பாபாக்னம் ஹத் ருஜ விஷநாசனம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே சிம்ஹநாதேன மகதா திக்தந்தி பயநாசனம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே பிரகலாத வரதம் ஸ்ரீசம் தைத்யேஸ்வர விதாரினம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே இக்ரூரக்ரைஹ பிடிதானம் பக்தானாம் அபயப்ரதம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே வேத வேதாந்த யக்ஞோசம்
பிரம்மருத்ராதி வந்திதம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே. யஇதம் படதே நித்யம் ருணமோட்சண சமஞ்சிதம் அந்த்ரூணி ஜாயதே சத்ய தனம் சீக்கிரமவாப்னுயாத் அகோபில நிவாசாய பிரகலாத வரதாத்மனே மகாவீர ஜகநாத ஸ்ரீ நரசிம்ஹாய மங்களம் ருண விமோட்சநாதாய ஸ்ரீ நரசிம்ஹாய மங்களம். இப்போது உங்களுக்கு நீங்கள் திரும்ப இப்போ நான் சொன்ன இந்த ஸ்லோகத்தை நீங்கள் திரும்ப கேளுங்க. கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எழுத்து வடிவமாகவும் கொடுத்துருக்குறேன், சொல் வடிவமாகவும் நான் இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் திரும்ப நீங்கள் இதையும் அதையும் கேட்டு வாசிக்கும் போது உங்களுக்கே புரியும். அதனால தான் நிறுத்தி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது உங்களுக்கு தகுந்த மாதிரி, இந்த ராகத்தில் தான் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு தகுந்த மாதிரி படிங்க. ஆனால் டெய்லி ஒரு 11 தடவை படிங்க. எவ்வளவு சீக்கிரம் உங்கள் கடன் அடைபடையக்கூடிய வழியெல்லாம் பிறக்குமோ அந்த வழியெல்லாம் நரசிம்மரால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நரசிம்ம ஜெயந்தியில் நீங்கள் இன்றைக்கே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் தான் அது. ஏன்னா எத்தனையோ பேர் இன்றைக்கி முக்கால்வாசி பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் கடனால் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வேறு வழியில் இன்றைக்கி அப்படித்தான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் சில தெய்வ வழிபாடுகளை பண்ணும்போது நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்யும், வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்ம தொழில் பண்ணுறோம், இடைஞ்சலாக இருக்கும், எதிரி தொல்லை இருக்கும், ஏவல் புள்ளி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இதை படிங்க. இதை நீங்கள் கேட்டு நீங்கள் படிக்க ரொம்பலாம் வேண்டாங்க. ஒரு நாளைக்கு 5 தடவை படிங்க. இல்லை ஒரு உங்களால் நேரம் இருக்குன்னா 11 தடவை படிங்க. மிஞ்சி போனால் 15 நிமிஷம் கூட ஆகாது. இதை நீங்கள் படிங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறது நிச்சயம். சரிங்களா? கடன் தொல்லையிலிருந்து படிப்படியாக உங்களுக்கு என்ன செய்யும், நிவாரணம் கிடைக்கும். அதற்குண்டான வழிவகைகள் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். எதிரிகள் தொல்லைகள் உங்களை விட்டு விலகும். சரிங்களா? ஏவல் புள்ளி சூன்யத்தினால் வரக்கூடிய பாதிப்புகளும் உங்களை விட்டு என்ன செய்யும், விலகும். இந்த நரசிம்ம ஜெயந்தியில் எல்லாருக்கும் இந்த நரசிம்மரோட அருள் கிடைக்கட்டும்னு என்னுடைய குருநாதர்களையும், நான் வணங்கக்கூடிய இறைவனாக வணங்கக்கூடிய என் குருநாதர்களையும் நினச்சி இது எல்லாருக்கும் போய் சேரட்டும்னு இந்த ஸ்லோகத்தை நான் இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்குறேன். மேலும் இது போல் தெய்வங்களுடைய ஸ்தோத்திரங்களும் மூல மந்திரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.